வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, சித்திரை மாதம் பிறக்கிறது. பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குது. இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம். இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது 60 வருடத்துல 39வது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம். இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான ஆசைகள், அதாவது போகங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் நிறைய அன்பர்களுக்கு இருக்கும். அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள், அத்தியாவசியங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஒரு சின்ன கீழ்த்தர மக்கள்ல இருந்து பெரிய பெரிய அதிபர்கள் வரைக்கும், பெரிய பெரிய பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாவச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது. அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது, சூரியன் அங்க உச்சம் ஆகுறாரு. மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது. அப்படியே அந்த காலபுருஷனை ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது, அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும்போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல குரு பெயர்ச்சி 15ஆம் தேதி மே மாதம் அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து 19ஆம் தேதி மே மாதம் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இந்த 2 கிரகங்களின் பெயர்ச்சிகள் இந்த விசுவாவச வருடத்துல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில, அதாவது ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பெயர்ச்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கு அமையுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய வக்ர நிலைன்றது ஒரு 5 மாத காலகட்டத்திற்கு இந்த விசுவாவச வருடத்துல நடக்க போகுது. இந்த விசுவாவச வருடத்துல அந்த சனியினுடைய வக்ரம் எப்ப ஆகுறாரு, அவர் மீன ராசியில இருந்து வக்ரம் ஆகக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா ஆனி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த வக்ர நிலை தொடருது. இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார். இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது. இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு விசுவாச வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு, எங்களுக்கு ஏதாவது உயிர் பயம் இருக்கா, உயிர் ஆபத்துகள் இருக்கா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறாங்க, மேம் நாங்க சிம்ம ராசி, எங்களுக்கு உயிர் சேதம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு. அஷ்டம சனி உயிர் சேதத்தை எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாரு, நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுப்பார், அவ்வளவுதானே ஒழிய உயிர் சேதத்துக்கோ இங்க அந்த தேவையில்லாத பயத்திற்கோ
இங்க இதுவே கிடையாது. அதனால யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கடன்கள் அதிகமா இருந்ததுன்னா அந்த கடன்கள் மூலமாக அவமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த அஷ்டம சனி இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாச வருடத்துல உங்களுடைய ராசி அதிபதியே உச்சமா இருக்கிறார், 9ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார். அதனால தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை தலைப்பாயோட போவதற்கு உண்டான ஒரு நேரமா தான் இருக்கும். அதனால எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் இந்த சிம்ம ராசி அன்பர்களிடம் இருக்கு. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லாத்தையுமே ஆளணும்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்க. சிம்ம ராசி அன்பர்கள் கிட்ட அந்த ஆளுமை திறன் அதிகமா இருக்கிறதுனால ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த ஆபீஸே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி செய்யறதுனால எல்லாருடைய பகைமையையும் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள். அந்த மாதிரியாக இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரு நட்புறவோடு பழகுங்க. அந்த நட்புறவு உங்களுக்கு கஷ்டப்பட்ட காலத்திலயும் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மைன்றது மற்றவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு எப்போதுமே நல்ல நேரமா இருக்காது, நம்மளுக்கு அதிகப்படியான கெட்ட நேரங்கள் தான் அதிகமா இருக்கும். கெட்ட விஷயங்களை ஈஸியா கிரகிச்சிடலாம், ஆனா நல்ல விஷயங்களை நம்ம கிரகிக்கிறதுக்குள்ள நம்மளால நிறைய ஒரு பிரச்சனைகளை சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் நீங்க செய்யக்கூடிய வேலை இடத்துல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசத்தோட இருங்க. ஏன்னா உங்களுடைய முகமே பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ரஃப் அண்ட் டஃபா இவங்க கிட்ட பேசலாமா நம்ம வேண்டாமா அப்படின்றவங்கதான் மத்தவங்க அந்த மாதிரியே தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பேசினா கோச் பாரோ, இந்த மாதிரி ஏதாவது சொன்னா கோச் பாரோ அப்படின்ற மாதிரியாதான் அவங்க மற்றவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால எல்லா இடத்துலயும் இந்த அஷ்டம சனியின் பொழுதுல தேவையில்லாம கோவப்பட்டு உங்களுடைய வேலையை இழந்துடாதீங்க. அந்த அளவுக்கு அந்த அஷ்டம சனி ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால கோவத்தை முதல்ல கையில விடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ரொம்ப சிரிச்சு பேசுறதுக்கு பழகிக்கோங்க. மேடம் நாங்க எப்போதுமே அப்படிதான் இருக்கோம், இருந்தாலும் சில டைம் எங்களுக்கு அது வெளியில வருது அப்படின்னா அது கேரக்டரை மாத்த முடியாது, இருந்தாலும் சில விதமான முயற்சிகள் எடுத்து மாற்றுறதுக்கு பழகிக்கோங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்பனாதான் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது. 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான், இது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே அந்த குரு பகவான் தான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா வழி, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், இது எல்லாமே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு டைம். என்னதான் ஒரு பக்கம் அஷ்டம சனியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அந்த வருமானத்தை விரயமா ஆக்கக்கூடாது, தேவையில்லாத செலவுகளுக்கு செலவு பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உங்க பின்னாடியே துரத்திக்கிட்டே வரும். எப்பவோ யார் கூடயோ பழகுன சில நட்புறவு இப்போ உங்களுக்கு சில பாதிப்பாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள். அதனால வெளி வட்டாரத்துல பழகக்கூடிய அந்த நண்பர்களோ உறவுகளோ அடுத்து ஒரு நபர்களோ பழகக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டைம். ரொம்ப வருஷமா உங்க கூடயே பழகிருப்பாங்க, திடீர்னு இருந்தாப்புல இந்த காலகட்டம் அவங்க உங்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஒரு வழியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணம். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ராகு திசையா இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதுல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் அதிகமா வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல்னா ஆன்மீக வழிபாடுன்றது அதிகமா இருக்கணும். எங்க ஆன்மீகம் இல்லையோ அங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல டைவர்ஸ் நடந்திருக்கும், குடும்ப உறவுகள் பிரிக்கப்பட்டிருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிக பின்னடைவு நிலையில தான் இருந்திருக்கும். இதெல்லாம் எந்த இடத்துல வருது அப்படின்னா எங்க தெய்வ வழிபாடு இல்லையோ இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த ராகு திசையில இருக்கும். அடுத்து இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து அந்த ஆன்மீக வழிபாடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னமும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த விசுவாச வருடமே பாத்தீங்கன்னா ஆசைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம். தேவையில்லாத ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் மூலமாக அசிங்கம் அவமானம்லாம் படக்கூடிய ஒரு டைம். அதனால அதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள். பூரம் நட்சத்திர அன்பர்கள், இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு திசை பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தி. ஆனா உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, எனக்கு ஆனா குரு தசை நடக்குது மேடம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டம சனி உங்களுடைய வேலையில ஒரு இடமாற்றம், வெளியூருக்கு போறது, வெளியூர் இடமாற்றம்,
இடமாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிநாட்டு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு எல்லாம் கிடைக்குது அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆன உடனே அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். நிறைய பேர் பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறீங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடமாற்றம் நடக்கும். அரசாங்க துறையில இருக்கிறவங்க பெரிய பெரிய பேங்கிங்ல, பினான்ஸ்ல, இல்ல இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் இந்த மாதிரியான ஒரு துறையில எல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். எந்த இடத்துல வேலை நடக்கலையோ அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை போடக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த தேவையான கமிட்மெண்ட் செய்ய முடியாத அளவிற்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், ஆசைக்கு அளவே கிடையாது. இவங்களுக்கு ஆசைன்னா ஆசை, அவ்வளோ ஆசை வச்சிருப்பீங்க. நம்மளா காட்டியும் ஒரு இடத்துல ஒரு நிறைய பெரிய வீடு கட்டிடணும், ப்ராப்பர்ட்டி சேர்த்துக்கிட்டே இருக்கணும், இப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு, அடுத்து தொழில் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தொழில் 2 தொழில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. பல்வேறு துறை சார்ந்த தொழில்களை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா டேலண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அத்துப்படியாகப்பட்டது. எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் எந்த துறை சார்ந்தும் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்டா இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் போய் அடி வாங்குறது சம்பந்தமே இல்லாம. நான் போன வருஷம் மேடம் ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணினேன். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல நல்ல வளர்ச்சி, திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா எனக்கு கஸ்டமரும் இல்ல, ஆர்டர்ஸும் இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்ல ஆர்டர்ஸ் வந்தது, நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, நல்ல ரெவ்யூ இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் திடீர்னு இருந்தாப்புல எனக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்படின்ற மாதிரியாக அந்த ஃபுட் பிசினஸ் ஒண்ணு வீணா போச்சு அப்படின்றதுக்காக திரும்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அழகு சாதனை சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லர்ஸோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச துறையில வேற ஏதாவது துறையில தொழில் அமைச்சு அதுலயும் அடி வாங்கியிருப்பீங்க. இப்படி எந்த இடத்துல எல்லாம் அடி வாங்க கூடாதோ அந்த இடத்துல எல்லாம் தொழில் செஞ்சு அடி வாங்கினவர்கள் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில்ல கொடுக்கும். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நீங்க சில விஷயங்களை எடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எந்த நேரத்திலயும் வச்சுக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம யாராவது தொழில் செய்ய கூப்பிடுறாங்களா, தாராளமா போய் செய்யுங்க. உங்களுடைய உடல் உழைப்பை மாத்திரம் கொடுங்க, வேற எதையும் கொடுக்க வேண்டாம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு டிஃப்ரெண்டா அந்த பலன்களை சந்திக்க போறீங்க. அந்த பலன்களும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன திசா புத்தி ஒரு ரஃபா தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருமண தடைகள் எல்லாமே நீங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண தடைகள் நீங்கி கல்யாணம் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கல்யாணத்துல பெருமளவு உங்களுக்கு அந்த ஒரு திருப்தின்றது இருக்காது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கலத்திரம் மீது ஏதாவது ஒரு குறை குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர் வழியா தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பீங்க. அதனால திருமணம் சம்பந்தமான தற்காலிக பிரச்சனைகள் தான் இருக்கே ஒழிய பெரிய அளவுக்கு நிரந்தர பிரச்சனைகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்காது. குழந்தை பாக்கியம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியத்தினால மேலும் மேலும் வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். என்னைக்கு குழந்தை பிறகுதோ அன்றுல இருந்தே வீடு, வாகனம், வண்டி, உத்தியோகம், அடுத்து பாத்தீங்கன்னா வருமான நிலை எல்லாமே உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.